விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல நயன்தாரா நடிச்ச நானூறு ரவுடி தான் படத்துல இருந்து தான் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மேரேஜ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வீடியோவுமே சோசியல் மீடியால ரிலீஸ் ஆகல. காரணம் என்னன்னா, அவங்களோட மேரேஜ் வீடியோவை ஒரு டாக்குமெண்ட்ரியா OTTல ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நெட்ஃபிளிக்ஸுக்கு வித்துட்டாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டு தனுஷோட இமேஜையும் டேமேஜ் பண்ணாங்க. தனுஷ் தான் நானூறு ரவுடி தான் படத்தோட ப்ரொடியூசர். ஸோ அவர்கிட்ட அந்த படத்துல இருந்து சில சீன்ஸை அவங்களோட டாக்குமெண்ட்ரியில யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. தனுஷ் பாத்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்கல. அதனால தான் இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகல அப்படின்ட்டும். இருந்தாலும் ட்ரெய்லர்ல ஒரு 3 செகண்ட் யூஸ் பண்ணோம். அதுக்காண்டி தனுஷ் நஷ்ட ஈடா 10 கோடி ரூபாய் கேட்டிருக்காரு அப்படின்னு அந்த போஸ்ட்ல போட்டிருந்தாங்க. ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கறதுனால தான் இந்த போஸ்டையே போட்டாங்க. ஆனா ஃபேன்ஸ் எல்லாருமே தனுஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. தனுஷ் கிட்ட அந்த வீடியோவை ஃப்ரீயா வாங்கி நெட்ஃபிளிக்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ்லேயே ஃப்ரீயாவா ஸ்ட்ரீம் பண்ண போறீங்க கிடையாதுல்ல, அப்போ தனுஷ் அமௌண்ட் கேட்டதும் தப்பு இல்லை அப்படின்ட்டு தனுஷ்க்கு தான் ஆடியன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நயன்தாராவோட இந்த போஸ்ட்டுக்கு தனுஷ் ரியாக்டே பண்ணல. இப்போ ரீசெண்டாக ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரனோட வெட்டிங் நடந்தது. அதுக்கு தனுஷும் நயன்தாராவும் வந்திருந்தாங்க. அப்போ கூட தனுஷ் எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஒண்டர் பார் ப்ரொடக்ஷன் சார்பாக சென்னை ஹைகோர்ட்ல நயன்தாராவுக்கு அகேன்ஸ்டா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. நயன்தாராவோட அந்த ட்ரெய்லர்ல 3 செகண்ட் தான் யூஸ் பண்ணாங்க. டாக்குமெண்ட்ரியில 37 செகண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பதில் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுக்கு விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க.